Hello friends, welcome to my channel Kritika's Academy. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஜான்வரி 2020க்கானது. ஆல்ரெடி பார்ட் 1 அப்படின்றது நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதனுடைய கண்டினியூஷனாக இன்னைக்கு கிளாஸ் பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லான்ச் ஆஃப் மொபைல் ஆப், அதாவது மணி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதோடைய எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மொபைல் எய்டட் நோட் ஐடென்டிஃபையர் அப்படின்றது. யார் வந்து இந்த ஆப்பை லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐ அப்படின்னா தெரியும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது. இது எதுக்காக அப்படின்னா டு எய்ட் விஷுவலி இம்பேர்டு பர்சன்ஸ், அதாவது வந்து கண் பார்வையற்றவங்களை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் பேங்க் நோட்ஸ் உடைய டினாமினேஷன் 500 1000 2000 இந்த மாதிரி சொல்கிறோம்ல. ஸோ இந்த மாதிரியான பேங்க் நோட்ஸ் உடைய டினாமினேஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஆப் அப்படின்றது வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது எப்படி வந்து அந்த யூசருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா த்ரூ ஆடியோ நோட்டிஃபிகேஷன். ஸோ எந்தெந்த லாங்குவேஜஸில் இந்த ஆடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் ஆகிய 2 மொழிகளில் வந்து ஆடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா யூசர் வந்து என்ன டினாமினேஷன் நோட் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இன்ஸ்டலேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த மொபைல் ஆப் செயல்படுறதுக்கு எந்த ஒரு இன்டர்நெட்டும் தேவை கிடையாது. அதனால் இந்த ஆப் அப்படின்றது ஆஃப்லைன் மோட்லேயே வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆர்பிஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை, மகாராஷ்டிராவில் இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆர்பிஐயுடைய ப்ரெசன்ட் கவர்னர் யார் அப்படின்னா சக்தி கந்தா தாஸ் அப்படின்றவங்க. ஸோ ஆர்பிஐயுடைய ப்ரெசன்ட் கவர்னர் நாட் ஓன்லி ஆர்பிஐ பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், அவங்களுடைய எத்தனையாவது டேர்ம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி 11th இருந்தது யார், 12th இருந்தது யார், இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும். வேறு எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஸோ எலெக்ஷன் கமிஷன் அதனுடைய இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அல்லது பிரசிடென்ட்ஸ் ஒரு 4-5 பேர் கொடுத்து குரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்து எழுத சொல்லுவாங்க. அவங்க வந்து டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் எப்போ இருந்தாங்களோ அதை பேஸ் பண்ணி அசெண்டிங்லேயோ டிசெண்டிங்லேயோ கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது வந்து ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் பற்றி படிக்கும்போது அவங்க எத்தனையாவது டேர்மில் இருக்காங்க அப்படின்றதையும் என்ன பண்ணணும்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஆர்பிஐயுடைய ப்ரெசன்ட் கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சக்தி கந்தா தாஸ் அப்படின்றவங்க. இவங்க வந்து ஆர்பிஐனுடைய எத்தனையாவது கவர்னர்னு பார்த்தோன்னா 25வது கவர்னர். ஸோ இந்த 25th அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்று டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி ஆர்பிஐ அப்படின்றது வந்து எந்த வருஷம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆர்பிஐ அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட வருஷம் எப்போ அப்படின்னா 1935, அதாவது 1st April 1935 அப்படின்றதுல தான் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்றதும் 1935, அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து பாஸ் பண்ணப்பட்டுச்சு. அதில் ரொம்ப முக்கியமானது 1935 ஆக்ட். இப்போ லிஸ்ட் ஆஃப் கவர்னர்ஸ் ஆஃப் ஆர்பிஐ அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய கவர்னர்ஸ் இருந்தாங்க. இப்போ பார்க்குறது வந்து 25th தான். ஃபர்ஸ்ட் இருந்தது யார் அப்படின்னா ஆஸ்போன் ஸ்மித் அப்படின்றவர். ஸோ இம்பார்ட்டண்ட்டான கவர்னர்ஸுடைய லிஸ்ட் மட்டும்தான் நான் அதில் கொடுத்துருக்கேன். 3rd கவர்னர் பார்த்தோன்னா ஷிடி தேஷ்முக் அப்படின்றவங்க. அண்ட் தென் 15th வந்து மன்மோகன் சிங், 19th வந்து சி ரெங்கராஜன், 21 வந்து ஒய்வி ரெட்டி. இவங்கெல்லாம் வந்து ஃபினான்ஸ் கமிஷனராக இருந்தவங்க. ஸோ ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படின்றத பற்றி படிக்கும்போது பார்க்கலாம். அடுத்து 23rd வந்து ரகுராம் ராஜன் அப்படின்றவங்க. 24th வந்து உர்ஜித் பட்டேல். அண்ட் ப்ரெசண்ட்டாக இப்போ இருக்கிறது யார் அப்படின்னா 25th சக்தி கந்தா தாஸ் அப்படின்றவங்க. ஸோ இந்த ரகுராம் ராஜன், உர்ஜித் பட்டேல் அண்ட் தென் சக்தி கந்தா தாஸ், ஒய்வி ரெட்டி இதெல்லாம் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அசெண்டிங்லேயோ டிசெண்டிங்லேயோ வந்து அவங்க வந்து எந்த டேர்மில் வந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ண சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு கேம்ஸ் அத்லட் ஆஃப் த இயர் அவார்டு யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராணி ரம்பால் அப்படின்றவங்க. இவங்க வந்து எந்த மாநிலத்தை சார்ந்தவங்க அப்படின்னா ஹரியானா. இவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் உமன்ஸ் ஹாக்கி டீமுடைய கேப்டன். ஸோ எல்லாருக்கும் தெரியும். இவங்க வந்து இந்த வேர்ல்ட் கேம்ஸ் அத்லட் ஆஃப் த இயர் அவார்ட் 2019க்காக நாமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க. யாரால நாமினேட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷன்னால நாமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த அவார்டு, அதாவது இந்த வேர்ல்டு கேம்ஸ் அத்லட் ஆஃப் த இயர் அவார்டு அப்படின்றது வந்து
எந்த ஆர்கனைசேஷனோட இனிஷியேட்டிவ்னால ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா IWGA இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு கேம்ஸ் அசோசியேஷன் அப்படின்ற ஆர்கனைசேஷனுடைய ஒரு இனிஷியேட்டிவாக தான் இந்த அவார்டு அப்படின்றது வந்து கொடுக்கப்படுது. அதில் தான் ராணி ரம்பால் அப்படின்றவங்க வந்து ஃப்ரம் ஹரியானா வந்து ஷி காட் நாமினேட்டட். இப்போ 2019 நடந்தது எத்தனையாவது IWGA அப்படின்னு பார்த்தோம்னா 6th எடிஷன். ஸோ இந்த மாதிரி அவார்ட்ஸ் கொடுக்கும்போது அது எத்தனையாவது எடிஷன் அப்படின்றதும் கேட்பாங்க. அதே இது கான்ஃபரன்சஸ் அண்ட் தென் வந்து சமிட்ஸ் இந்த மாதிரி இது நடக்கும்போது அதனுடைய தீம் என்ன, அது எந்த பிளேஸில் நடந்துச்சு, அதை கண்டக்ட் பண்ணது யாரு, ஸோ அங்கே வந்து ஏதாவது ஃபேமஸான ஆப்போ அல்லது ஃபேமஸான அக்ரிமெண்ட்ஸோ சைன் பண்ணாங்கன்னா ஸோ அதை பற்றியும் வந்து கொஷின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 107th இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் ISC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் அப்படின்றது 107வது எடிஷன் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் சயின்சஸ் பெங்களூர். எப்போலேருந்து எப்போது நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா ஜான்வரி 3லேருந்து ஜான்வரி 7, 2020 வரைக்கும் நடந்திருக்கு. இதை இனாகுரேட் பண்ணது யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. இதனுடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்றது. ஸோ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு அந்த சம்மிட்டில், அதாவது இந்த காங்கிரஸில். அதனுடைய பேர் என்ன அப்படின்னா ஐஸ்டெம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஐஸ்டெம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங் ஃபெசிலிட்டிஸ் மேப் அப்படின்றது. அதாவது ரிசர்ச்சர்ஸையும் ரிசோர்ஸஸையும் வந்து லிங்க் பண்ணுற மாதிரியான ஒரு போர்ட்டல் தான் இது. ஸோ இதில் வந்து எல்லா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் பற்றியதான டேட்டா பேஸ் வந்து இந்த போர்ட்டல் அப்படின்றதுல இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த போர்ட்டல். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இஸ்ரோ. ஸோ இஸ்ரோ டு செட் அப் செகண்ட் லான்ச் போர்ட் இன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இது வந்து ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு இருக்கிறதுனால இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 2வது லான்ச் போர்ட் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா லான்ச் பண்ண போகிறதா இஸ்ரோ சேர்மேன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த லான்ச் போர்ட் அப்படின்றது எக்ஸ்க்ளூசிவ்லி எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ஸை வந்து லான்ச் பண்ணுறதுக்காக இந்த போர்ட் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த போர்ட் அப்படின்றது எவ்வளோ ஏக்கர்ஸில் வந்து அமைக்கப்படுறதா சொல்லியிருக்காங்கன்னா 2300 ஏக்கர்ஸ் 2300 ஏக்கர்ஸில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ இஸ்ரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய சேர்மேன் ப்ரெசன்ட் சேர்மேன் யார் அப்படின்னா K. சிவன் அப்படின்றவர். இந்த இஸ்ரோ அப்படின்றதுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பெங்களூர். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த இஸ்ரோ அப்படின்றதுடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னா விக்ரம் சாராபாய் அப்படின்றவங்க. ஸோ இந்த கொஸ்டினும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. இது ஃபவுண்ட் பண்ணப்பட்ட வருஷம் என்ன அப்படின்னா 15th August 1969. இந்த இயர் வந்து என்னன்னா ரொம்ப முக்கியமானது 1969 அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் டே ஆஃப் இந்தியா மெட்டியரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் IMD அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய ஃபவுண்டேஷன் டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. எத்தனையாவது ஃபவுண்டேஷன் டே அப்படின்னா 145வது ஃபவுண்டேஷன் டே. ஸோ எப்போ அப்படின்னா ஜனவரி 15 வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த இந்தியா மெட்டியரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட வருஷம் எப்போ அப்படின்னா 1875 1875 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்றது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ். ஸோ இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் IMD அப்படின்ற டிபார்ட்மெண்ட் வந்து செயல்படுது. இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்றது எதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்கன்னா மெட்டியரலாஜிக்கல் அப்சர்வேஷன்ஸ் பண்ணுறதுக்கு, வெதர் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னா கணிச்சு முன்னாடியே சொல்கிறதுல அதான் ஃபோர்காஸ்டிங் சொல்கிறாங்க. அண்ட் சிஸ்மாலஜி இந்த மாதிரியான இதெல்லாமே வந்து என்னதுன்னா இந்த IMD அப்படின்றதுனுடைய ஒர்க்காக இருக்குது. அண்ட் இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி. நிறையா ஆனால் அப்சர்வேஷன் ஸ்டேஷன்ஸ் வந்து அக்ராஸ் இந்தியா அண்ட் தென் அண்டார்டிகாவில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதில் ரீஜனல் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவில் 4 என்னென்னா மும்பை, கொல்கட்டா, நாக்பூர் மற்றும் பூனே அப்படின்ற 4 பிளேசஸ். ஸோ இந்த 4 பிளேசஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்தியன் டேட்டா ரிலே சேட்டலைட் சிஸ்டம் IDRSS அப்படின்னு சொல்லி இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ அப்படின்றவங்க வந்து has planned to launch its own satellite communication system. அதுதான் என்ன சொல்றோம்னா IDRSS அப்படின்றது. ஸோ இது எதுக்காக அப்படின்னா அவங்க ஸ்பேஸ்க்கு அனுப்பக்கூடிய ஸ்பேஸ் ஃப்ளைட்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியானதை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்றத ட்ராக் பண்ணுறதுக்கு அண்ட் தென்
அவங்க க்ரூ மெம்பர்ஸோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஃபங்க்ஷனுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஐடிஆர்எஸ்எஸ் அப்படின்றத வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஐடிஆர்எஸ்எஸ் அப்படின்றதுல 2 ஜியோ சேட்டலைட்ஸ் இருக்கும். இது வந்து என்னன்னா 2 ஃபேஸஸில் வந்து டிப்ளாய் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் சேட்டலைட் அப்படின்றது லோ எர்த் ஆர்பிட்ல வந்து லான்ச் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா பை த எண்ட் ஆஃப் 2020. இது எதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோன்னா ககன்யான் டெஸ்ட் ஃப்ளைட், அதாவது வந்து அன்மேன்டு டெஸ்ட் ஃப்ளைட் பண்ணுறாங்கல்ல, மேனை வந்து அனுப்புறதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் சேட்டலைட் அப்படின்றத லான்ச் பண்ண போகிறாங்க. வைல் த செகண்ட் சேட்டலைட் அப்படின்றது மேன்டு மிஷன், அதாவது 2022 வந்து பிளான் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அதுக்கு முன்னாடி 2021 வந்து செகண்ட் சேட்டலைட்டை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ இந்த ஐடிஆர்எஸ்எஸ் உடைய ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷியராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ககன்யான் மிஷன் ஆஃப் 2022 ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த க்ரூ மெம்பர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த இஸ்ரோவுடைய கண்டினியூஸாக வந்து டச்சில் இருப்பாங்க. அண்ட் தென் அவங்கள வந்து என்னதுன்னா ப்ராப்பராக ட்ராக் பண்ணி கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ ககன்யான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து குரூப் 2 மெயின்ஸ்லையுமே வந்து என்னென்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ ககன்யான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா it is an Indian crewed orbital spacecraft. So intended to be the formative spacecraft of the Indian human space flight program. ஸோ இந்தியன் ஹியூமனை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸ்பேஸ்க்கு வந்து அனுப்ப போகிறாங்க. அதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட அந்த ஆர்பிட்டல் ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் ககன்யான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்றது எத்தனை பேரை வந்து கேரி பண்ணி ஸ்பேஸ்க்கு கொண்டு போக போகுது அப்படின்னு பார்த்தோன்னா 3 people. ஸோ ஆன் January 22, 2020 இஸ்ரோ வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா வியோமித்ரா அப்படின்ற ஒரு ஃபீமேல் ரோபோட். ஸோ அவங்களையும் என்ன பண்ண போகிறாங்கன்னா அதர் ஆஸ்ட்ரோனட்ஸோட அனுப்பி வைக்க போகிறாங்க. இந்த ரோபோட்டுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே ஏதாவது என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணி அது சம்மந்தமான வார்னிங்ஸ் வந்து கொடுக்கறதுக்காக அண்ட் தென் வந்து அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறதுனா இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த ரோபோட் அப்படின்றது வந்து ஆஸ்ட்ரோனட்ஸோட அனுப்ப போகிறதா சொல்லியிருக்காங்க. தென் இந்த ககன்யான் அப்படின்றதுடைய மேனுஃபேக்சரர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், டிஆர்டிஓன்னு சொல்லுவோம்ல. ஸோ அது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெட், HAL அப்படின்னு சொல்லக்கூடியது, அண்ட் தென் இஸ்ரோ, இதெல்லாம் 3 இதுவும் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ரெஜைம் என்ன, எந்த இடத்துல வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா லோ எர்த் ஆர்பிட். ஸோ இதனுடைய டிசைன் லைஃப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 7 days, 7 நாட்கள் தான் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்றதுனுடைய டிசைன் டேஸாக இருக்குது. ஸோ அது பார்த்தா தெரியும், எர்த் அப்படின்றது இருக்கும்போது வேரியஸ் பிளேசஸில் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் லோ எர்த் ஆர்பிட்னு சொல்கிறோம். ஸோ எர்த்துக்கு கொஞ்சம் க்ளோஸில், அதாவது வந்து எவ்வளோனா 320 1100 கிலோமீட்டருக்குள்ள டிஸ்டன்ஸில் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்றது லான்ச் பண்ணாங்கன்னா அதை லோ எர்த் ஆர்பிட்னு சொல்கிறோம். அண்ட் தென் மீடியம் எர்த் ஆர்பிட் அப்படின்றது எர்த்துலேருந்து 8000 to 12000 கிலோமீட்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியது. அண்ட் தென் GEO அப்படின்னா ஜியோ ஸ்டேஷனரி எர்த் ஆர்பிட் அப்படின்றது 35,000 கிட்டத்தட்ட 35,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், அதாவது ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் இருக்கிறது தான் இந்த GEO அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மினாத்தி மிஸ்ரா அப்படின்றவங்க அட் த ஏஜ் ஆஃப் 91 வந்து இறந்திருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஒடிசி டான்சர் அண்ட் தென் பத்மஸ்ரீ அவார்டி. இந்த மாதிரி பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் இந்த மாதிரி அவார்ட் வின் பண்ணவங்க யாராச்சும் வந்து ரீசெண்டாக வந்து இறந்திருந்தாலோ அல்லது வேற ஏதாவது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து அவங்களுடைய நேம் வந்திருந்தாலோ அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இவங்க வந்து ஒரு ஒடிசி டான்சர். இவங்க பிறந்தது எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா கட்டாக் அப்படின்ற பிளேஸில். இவங்க வேற என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 1975 ஒடிசா சங்கீத் நாடக் அகாடமி அப்படின்ற விருது வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 2012 பத்மா அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ பத்மஸ்ரீ அவார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது எத்தனையாவது ஹையஸ்ட் அவார்டு அப்படின்னு பார்த்தோன்னா 4வது ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஆஃப்டர் பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்மபூஷன் அண்ட் தென் பத்மஸ்ரீ அப்படின்றது. ஸோ இந்த 4 அவார்ட்ஸ் கொடுத்து இதனுடைய வெயிட்டேஜின் அடிப்படையில், அதாவது வந்து எது ஹையஸ்ட் வேல்யூ உள்ளது அண்ட் தென் எது லோவஸ்ட் வேல்யூ உள்ளது, அது பேஸ் பண்ணி இந்த 4 அவார்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லி ஆல்ரெடி கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும், ஃபஸ்ட்டு ஹையஸ்ட்
சிவிலியன் அவார்டு எது அப்படின்னா பாரத ரத்னா, இரண்டாவது பத்ம விபூஷன், மூன்றாவது பத்ம பூஷன் அண்ட் தென் நாலாவது என்ன அப்படின்னா பத்மஸ்ரீ அவார்டு அப்படின்றது. ஸோ இந்த அவார்டு அப்படின்றது எப்போ வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு வருஷமும் இந்தியன் ரிபப்ளிக் டே அப்போ Jan 26 அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இஷ்யூ பண்ணுவாங்க. யார் இதை வந்து அவார்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது. இது முதல்ல கொடுக்கப்பட்ட வருஷம் எப்போ அப்படின்னா 1954 1954. ஸோ இன்னைக்கு வந்து 3 வருஷம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். 1935 பார்த்தோம், 1875 பார்த்தோம், அண்ட் தென் இப்போ மூணாவது பார்க்க போகிறது 1954. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இயர்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட வருஷம் என்ன, ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட வருஷம் என்ன, லாஸ்ட்டாக ரிசீவ் பண்ணது யார், ஸோ அவங்க ரிசீவ் பண்ண வருஷம் என்ன, இந்த மாதிரியான இயர்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பத்மஸ்ரீ அவார்டு ஃப்ரம் தமிழ்நாடு, அதாவது 2020 தமிழ்நாட்டிலிருந்து யார் யார் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா லலிதா அண்ட் மிஸ் சரோஜா சிதம்பரம் அப்படின்றவங்க எந்த கேட்டகிரியில் அப்படின்னா ஆர்ட் அப்படின்ற கேட்டகிரியில். அண்ட் தென் மனோகர் தேவதாஸ் அப்படின்றவர் ஆர்ட் கேட்டகிரி. ஸோ இந்த தேவதாஸ் அப்படின்றவரை பற்றி ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கும், டிஎன்பிஎஸ்சி படித்தவங்க. இங்கிலீஷில் வந்து யானைமலை அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ அந்த யானைமலை அப்படின்றத பற்றி எழுதுனது யார் அப்படின்னா இந்த மனோகர் தேவதாஸ் அப்படின்றவர் தான். இவர் எழுதின அந்த இதனுடைய தொகுப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மல்டிபிள் ஃபேசட்ஸ் ஆஃப் மதுரை அப்படின்றது. ஸோ இவர் வந்து என்னன்னா நிறைய பெயிண்டிங்ஸ் அப்படின்றது வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மனோகர் தேவதாஸ் தான் இவர் வந்து இந்த வருஷம் பத்மஸ்ரீ அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. அடுத்து யார் அப்படின்னா கலிஷபி மஹ்பூபன், ஷேக் மஹ்பூப் ஷுபானி அப்படின்றவங்க, இவங்களும் ஆர்ட் துறைக்காக வாங்கியிருக்காங்க. தென் பிரதீப் தலப்பில் அப்படின்றவங்க வந்து சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கேட்டகிரிக்காக பத்மஸ்ரீ அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து 4th ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவார்ட் பண்ணப்பட்ட வருஷம் ஃபர்ஸ்ட் வந்து 1954 சொல்லி பார்த்தோம். ஒவ்வொரு வருஷமும் ரிபப்ளிக் டே அப்போ வந்து இந்த அவார்டு அப்படின்றது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குளோபல் ஹெல்த் சேலஞ்சஸ் ரிப்போர்ட் அப்படின்றது யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த மாதிரியான இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஏதாவது ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் உள்ளது. அதில் வந்து நம்ம இந்தியா அப்படின்றதுனுடைய கன்சிட்ரேஷன் அப்படின்றது வந்து இருக்குது. அதனால் ஸோ இந்த மாதிரியான ரிப்போர்ட்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த WHO அப்படின்றவங்க லிஸ்ட் ஆஃப் குளோபல் ஹெல்த் சேலஞ்சஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி வரும் காலத்தில் என்னென்ன மாதிரியான ஹெல்த் சேலஞ்சஸ் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி இது எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா Jan 13, 2020. இந்த ரிப்போர்ட்டில் 13 பொட்டன்ஷியல் த்ரெட்ஸ் 13 த்ரெட்ஸை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்ன, டாப்பில் இருக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னா ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கிளைமேட் கிரைசிஸ் அப்படின்றது. ஸோ மைக்ரோப்ஸ்னால் தெரியும், நுண்ணுயிர்கள் அப்படின்றது, அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இல்லாமல் போகிறது, அதை தான் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கிளைமேட் கிரைசிஸ், கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது வந்து ரொம்பவே இருக்குது. ஸோ அதை வந்து கிளைமேட் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ரிப்போர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச்னால 7 மில்லியன் பீப்புள் வந்து அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ 1 மில்லியன்னா 10 lakhs அப்படின்றது தெரியும். ஸோ அரௌண்ட் 70 lakh பீப்புள் வந்து அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டெத் வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரோக்னால, குரோனிக் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ்னால, ஹார்ட் அட்டாக்னால அண்ட் தென் லங் கேன்சர்னால. ஸோ இது எல்லா டிசீசஸுமே எதனால் ஏற்படுது அப்படின்னா ஏர் பொல்யூஷன், காற்று மாசுபடுதல் அப்படின்றதுனுடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான டிசீசஸ் அப்படின்றது ஏற்படுது. ஸோ இந்த மாதிரியான டிசீசஸ்னால தான் மோஸ்ட் ஆஃப் த டெத் இருக்கிறதா இந்த ரிப்போர்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ WHO அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்றது அப்ரிவியேஷன். அண்ட் தென் இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்றது எதனுடைய ஏஜென்சி அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன்ஸ் உடைய ஏஜென்சி தான். ஸோ யூனிசெஃப் அப்படின்றத பற்றி படிப்போம். அண்ட் தென் வந்து இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் அப்படின்றது படிப்போம். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO படிப்போம். அதே மாதிரி தான் இந்த WHO அப்படின்றது ஒன் ஆஃப் த ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ். இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாண்டில் இருக்குது. ஸோ WHO, WTO, ILO, யூனிசெஃப் இந்த மாதிரியானதெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்து அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை வந்து கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ WHO அப்படின்றதுனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா
ஜெனீவா ஸ்விட்சர்லாண்டில் வந்து இருக்குது. இது ஃபவுண்ட் பண்ணப்பட்ட வருஷம் எப்போ அப்படின்னா 1948 1948 இந்த இயரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 1948 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்குற 4வது இயர் இது. ஸோ ஃபர்ஸ்ட் 1935 பார்த்தோம், அண்ட் தென் 1875 பார்த்தோம், 1954 பார்த்தோம், ஃபோர்த் வந்து 1948 இயர் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்தியாஸ் அம்பாசிடர் டு யூஎஸ். ஸோ யூஎஸ் உடைய இந்தியன் அம்பாசிடராக யாரை வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தரண்ஜித் சிங் சந்து அப்படின்றவங்க. ஸோ இவர் வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ரீப்ளேஸ் பண்ணுறாரு. ஸோ இவர் தான் முன்னாடி வந்து இந்தியன் அம்பாசிடராக இருந்தார். இப்போ வந்து தரண்ஜித் சிங் சந்து அப்படின்றவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரிங்லா அப்படின்றவங்க வந்து இப்போ என்னவா நாமினேட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னா இந்தியாவினுடைய ஃபாரின் செக்ரட்டரியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாமினேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மைக்கேல் பாட்ரா அப்படின்றவரை வந்து ஆர்பிஐனுடைய டெப்டி கவர்னராக வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ அப்படின்றது அமைக்கப்பட்ட வருஷம் 1935 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆர்பிஐயுடைய பிரசன்ட் கவர்னர் அப்படின்றது சக்தி கந்தா தாஸ் அப்படின்னு பார்த்தோம். அவர் எத்தனையாவது கவர்னரா 25th கவர்னர் அப்படின்றது பார்த்தோம். ஸோ இவரை வந்து டெப்டி கவர்னராக நாமினேட் பண்ணியிருக்காங்க. இவர் எத்தனையாவது டெப்டி கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா 4th டெப்டி கவர்னர். ஸோ இவருடைய டேர்ம் பீரியட் வந்து என்னதுன்னா 3 years 3 வருஷம் அப்படின்றது. ஸோ இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காருன்னா வீரல் ஆச்சாரியா அப்படின்றவர். இவர் வந்து ஜூலை 2019 அவருடைய போஸ்டிங்கை வந்து குவிட் பண்ணியிருக்காரு. அதனால இவரை வந்து 4வது கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேக்சிமம் எவ்வளோ டெப்டி கவர்னர்ஸ் இருக்கலாம் அப்படின்னா 4 டெப்டி கவர்னர்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா இருக்கலாம். ஸோ அதர் 3 டெப்டி கவர்னர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா என்எஸ் விஸ்வநாதன், பிபி கனுங்கோ அண்ட் தென் மகேஷ் குமார் ஜெயின் அப்படின்றவங்க இப்போ இருக்கக்கூடிய அதர் டெப்டி கவர்னர்ஸாக இருக்காங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஜான்வரி மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 2 பார்ட்டாக வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆல்ரெடி உள்ள பார்ட் அப்படின்றது பார்க்காதவங்க போய் அந்த பார்ட் அப்படின்றது வந்து பாருங்கள். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ உங்களுடைய சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. கமெண்ட் செஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வேறு ஏதாவது கிளாஸஸ் வந்து எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதையும் வந்து நீங்கள் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கிளாஸஸ் அப்படின்றது வந்து இன் ஃபியூச்சரில் வந்து நான் எடுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் மை வீடியோ, ஷேர் மை வீடியோ அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் தேங்க்யூ ஸோ மச் ஆல்.